ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. புராணங்களில், மகாபாரதத்தில், கௌரவர்களில் ஒரே ஒருவன் விதுரன் தான் நல்லவன். ராமாயணத்திலே ராவண சாம்ராஜ்யத்திலே ஒரே ஒருவன் விபீஷன் தான் நல்லவன். அப்படியே ஹிரண்யன் வம்சத்திலே தன்னுடைய பிள்ளை பிரகலாதன் மட்டுமே நல்லவன். இவங்கெல்லாம் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் நீங்கள் செய்வது ரொம்ப தவறென்று. ஆனால் அந்த அயோக்கியர்கள் அந்த காலத்திலேயே கேட்காமல் இருந்தார்கள். அப்படியே இந்த கலியுகத்திலும் ஒரு தந்தைக்கு 10 பேர் சந்ததியில் ஒருவன் தான் நல்லவனாக பிறக்கிறான். அவனுடைய பேச்சு மற்றவர்களுக்கு கேட்காமல் அவன் நம்மோடு இருந்தால் நல்லதல்ல என்று விவகாரத்தை உருவாக்கி தூரமாக வைக்கிறார்கள். மற்ற பிள்ளைகள் படித்திருந்தாலும் அறிவுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களில் ஒருவனுக்கு கூட அவரை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர் சொல்வது கரெக்டுன்னு தெரிய மாட்டேங்கிறது. அதுதான் எனக்கும் புரியவில்லை. ஒரே பேச்சு, ஒரே கட்டுப்பாடு. எனக்கு அநியாயம் நடந்தது என்று அவன் எவ்வளவோ அழுதாலும் நடந்ததென்ன என்று கூட நினைக்க மாட்டார்கள். கோபத்திலே அவன் ஏதாவது பேசினால் எதற்காக அவர் பேசியிருப்பார், அப்படி பேசியதில் என்ன அர்த்தம் என்று கூட ஒருவனு கூட யோசிக்க மாட்டான். அவர் அப்படி பேசிவிட்டார் என்றுதான் குறை கூறுவார்களே தவிர உண்மையை யாரும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் சொந்தக்காரர்களானாலும் மற்றவர்களாக ஆனாலும் இப்படித்தான் யோசிக்கிறார்கள். இந்த அநியாயங்கள் புராண காலத்திலிருந்தே இப்போ வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த சமயத்தில் வருத்தப்படலாம். ஆனால் அநியாயம் செய்தவர்கள் 2 மடங்கு வட்டியுடன் அனுபவிப்பார்கள். தெய்வம் சும்மா இருந்தாலும் காலம் பார்த்துக்கிட்டே சும்மா இருக்காது. கடனை வைத்திருக்காது, மொத்தம் திருப்பி கொடுத்துவிடும். அப்போ செய்த பாவங்களை நினைவுக்கு வந்து நினைத்து நினைத்து சாக வேண்டியதுதான். பரிகாரமே இல்லை நண்பா, தெரிந்து கொள்.